ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. அப்போது குலகுருவான வசிஷ்டர் சொல்ல யாகத்தை நடத்துகிறார். அப்போது ராமர் பிறக்கிறார். எப்போது? சித்திர மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் நவமி திதியில். இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும், நம்ம மனுஷ ஜென்மங்கள்லாம் 10 மாதத்தில் பிறக்கிறோம். பட் ராமர் 12வது மாதமான சித்திர மாதத்தில் பிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு ராமாயணத்தில். அது ஒரு வித்தியாசம் நம்ம கவனிக்கணும். அப்போ சுக்லபக்ஷத்தில் நவமி திதியில் புனர்வசு நட்சத்திரத்தில் சூரியன், அங்காரகன், சனி, குரு, சுக்ரன் இந்த 5 கிரகங்களும் உச்சஸ்தானத்தில் இருக்கிறச்சே கடக லக்னத்தில் தெய்வீக லக்ஷணங்கள் பொருந்த விஷ்ணுவோட அம்சமாக ராமன்ற குழந்தை பிறக்கிறது கௌசல்யக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கைகேயி இடத்துல பரதன் பிறக்கிறார். சுமித்ரைக்கு லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் இரட்டையாக பிறக்கிறாங்க. நம்ம வழக்கு மொழியில் எப்பயும் பரத சத்ருக்னான்னு சொல்லியே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா ராமர் லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ அப்படி தான் மந்திரமே வருது. ஆனால் லக்ஷ்மணர் ராமர்கிட்ட ரொம்ப ஆசையோடு இருந்ததுனால அவரை முன்ன போட்டுட்டோமோ என்னமோ தெரியாது. லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் தான் கூட பிறந்தவா ஒரு தாய் வயிற்றுல. ஆனால் பரத சத்ருக்னான்னு சேர்றது தான் நம்ம வழக்கில் இருக்குது. புஷ்ய நட்சத்திரத்தில் பரதன் பிறக்கிறார். ஆயில்ய நட்சத்திரத்தில் லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் பிறக்கிறாங்க. தேவ வாத்தியங்கள் முழங்கிறது, கந்தர்வா பாடுறாங்க, அப்சரஸ்கள் நடனம் ஆடுறாங்க, வானத்துலேருந்து பூமாரி பொழியறது. குலகுருவான வசிஷ்டர் கௌசல்யனுடைய மகனுக்கு ராமன்ற பெயர் சொல்கிறார். கைகேயினுடைய மகனுக்கு பரதன் பெயர் இடப்படுறது. சுமித்ரையினுடைய மகன்களுக்கு லக்ஷ்மணன், சத்ருக்னன்னு பெயர் சூட்டப்படுறது. குழந்தைகளுக்கு நடத்தப்பட வேண்டிய எல்லா வைதிக சடங்குகளும் முறையாக நடத்தப்படுறது. 4 பேருமே முறையாக பயிற்சிகளை பெற்று வேதங்களை அறிஞ்சவாளாகவும் வீர நிறைஞ்சவாளாகவும் உலகத்துக்கு நன்மை செய்கிறதுலேயே நாட்டமுடையவாளாகவும் ஞானவான்களாகவும் வளர்ந்துட்டே வராங்க. ராமர்கிட்ட ரொம்ப மாறாத அன்பு படைச்சவராக இருக்கார் லக்ஷ்மணர். லக்ஷ்மணன் அருகே இல்லாட்டா ராமர் உணவு உட்கொள்ளவே மறுக்கிற அளவுக்கு அவளிடையே அன்பு மேலோங்கி இருந்ததுன்னு சொல்லப்படுறது. இதே போல் பரதனுக்கு நெருங்கினவனா சத்ருக்னன் வளர்றார். நற்குணங்கள் எல்லாத்தையும் கொண்ட 4 சிறுவர்களும் அறியாமல் ஒரு தவறு செஞ்சுட்டா கூட அதை நினச்சி வருந்துற இயல்புடையவாளாக இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. பெரியவாளுக்கு பணிவிட செய்யறதுலையும் வில்வித்த தேர்ச்சி அடையிறதுலையும் தர்ம சாஸ்திரங்களை படித்து அறியறதுலையும் அந்த சிறுவர்கள் ஆர்வம் குறைவில்லாதவாளாக இருந்தாள். கிடைக்கிறதுக்கறிய மகன்களை பெற்ற மகிழ்ச்சியில் தலைச்சென்றிருந்தார் தசரத மன்னர். தான் மகன்களுக்கு திருமணம் செய்கிறத பற்றி ஆலோசனை தொடங்க வேண்டிய நேரம் வந்துட்டதாக உணர்றார். மந்திரிகளுடையும் ஆச்சாரிகளுடனும் உறவினர்களோடையும் அமர்ந்து பேசி யோசிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ தசரத மன்னனுடைய அரண்மனைக்கு மகாமுனிவரான விஸ்வாமித்திரர் அந்த இடத்துல முன்ன நிற்கிறார். அப்போ அந்த தசரதருடைய அரண்மனைக்கு வந்த விஸ்வாமித்திர முனிவர் அங்கே இருக்க ஒரு சேவகனை பார்த்து, குசிகருடைய குளத்தில் பிறந்தவன் காதியினுடைய மைந்தன் விஸ்வாமித்திரன் வந்திருக்கிறதா மன்னர்கிட்ட தாமதம் இல்லாமல் போய் தெரிவின்னு கம்பீரமாக சொல்கிறார் விஸ்வாமித்திரர். அந்த சேவர்கள் பலருடைய மனசையும் அது பரபரப்படைய செஞ்சுது. ஏன்னா விஸ்வாமித்திர முனிவர் வந்திருக்காருன்ற உடனே ஒரு பயம் உண்டாருது அவளுக்கு. ஆனால் அந்த செய்தியை போய் தசரத மன்னருக்கு போய் தெரிவிக்கிறாங்க. தசரத மன்னர் விரைஞ்சுண்டு வரார். விஸ்வாமித்திரருக்கு மரியாதையை செஞ்சு வரவேற்கிறார். கடுமையான விரதங்களுடையவரும் அற்புதமான தவங்கள் செஞ்சவரும் ஒளி வீசுகிற தோற்றமுடையவரான விஸ்வாமித்திர முனிவரை பணிஞ்சு சாஸ்திர விதிமுறைப்படி பூஜிக்கிறார் தசரத மகாராஜா. அப்போ விஸ்வாமித்திரர் சொல்கிறார், ராஜாவே, சிற்றரசர்கள் எல்லாரும் உன் கீழே அடங்கி நடக்கிறாங்கன்னாலும் எதிரிகள் உன்னால் வெல்லப்பட்டவாளாக இருக்காங்கன்னும் தெய்வத்துக்கும் மனுஷாளுக்கும் ஆற்ற வேண்டிய கடமைகள் உன்னால் முறையாக நிறைவேற்றப்படுறதுன்னு நான் நம்புறேங்கிறார். அங்கனமே ஆகுகன்னு வாழ்த்துறார் விஸ்வாமித்திரர். அப்படி அரசனுக்கு சொல்லிட்டு விஸ்வாமித்திர முனிவர் வசிஷ்டரை நெருங்குறார். அவருடைய நலன் பற்றி விசாரிக்கிறார். பின்ன அங்கேருந்த மற்ற ரிஷிகள்கிட்டையும் நல்ல வார்த்தைகள் பரிமாறிக்கிறாங்க ஒருத்தருக்கு. அரச சபையில் தக்க ஆசனங்களில் எல்லாரும் அமர்றாங்க. விஸ்வாமித்திர முனிவர் தான் அரண்மனைக்கு வந்ததால் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் தசரத மகாராஜா. அவர்கிட்ட மரியாதையோடு பேச தொடங்குறார். அவருடைய வார்த்தைகளை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.